ஹாய் வணக்கம் பக்தர்களே. இப்போ நம்ம வந்துட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு ஆரம்பத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ சென்னையில் ஒரு 9:30 கிளம்பணும். இங்கே ரீச் ஆக ஒரு 2:30 ஆகிடுச்சு. ஓ சீசனுக்கு ஏற்ற மாதிரி பஸ்ஸு எங்கே வேணாலும் எடுத்துகிறாங்க. ஒரு இதே இல்லை. அதாவது எங்கன்னா எங்களை ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இறக்கி விட்டாங்க. ஆல்ரெடி நாங்கள் நடைபாதை ஆரம்பித்தாச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. இப்போ கிரிவல பாதையை சுற்றி வர்றதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். வாங்க அங்கே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, இதுதான் வந்து பூதநாராயணன் பெருமாள் கோயில். அதாவது இதுதான் இங்கே நம்ம கிரிவல பாதையோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கும். ஸோ இங்கே இந்த பெருமாளை தரிசிச்சுட்டு தான் கிரிவல பாதையை ஆரம்பிப்போம். மதுரையில் கள்ளழகருக்கு எப்படி நம்ம கருப்புசாமி காவல் தெய்வமோ அதேமாரி இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு இந்த பூதநாராயணன் பெருமாள் வந்துட்டு காவல் தெய்வம். இந்த கிரிவல பாதையை சுற்றி மொத்தம் ஒரு 8 லிங்கம் இருக்குது. இந்த 8 லிங்கம் இதையும் சேர்த்து முருகர் கோயில், பெருமாள் கோயில், விநாயகர் கோயில், அம்மன் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 99 கோயில் இருக்குங்க இந்த கிரிவலம். இந்த மலையை சுற்றி வந்தால் சிவனை சுற்றி வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, கைலாஷாவுக்கு விசா வேணா இங்கே வந்துக்கலான்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடியே சும்மா அடித்து தான் விட்டோம். நிஜமாக அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. தேவைப்படுவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மசாஜ் கூட இருக்குங்க. ரொம்ப சூப்பரில். ஃபுட் மசாஜுக்கு எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 50 ரூபா. சூப்பர் மேட்ருங்க. தேவையான இடத்துல பயங்கரமாக வச்சுருக்காங்க. சூப்பர் ஐடியா. ஸோ கட்டாயம் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க.